அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 475, 476 தான் பார்க்க போகிறோங்க. போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம்? அந்த ஏலியன் ரேஸு மூன் காடஸ் கிளான் அட்டாக் பண்ண வந்திருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம ஹீரோவும் சீனியரும் ஹெல்ப் பண்ணலான்னு வந்திருப்பாங்க. இப்போ நம்ம சீனியர் அடிக்கிற அடியில் அவனால் சுத்தமாக தாங்க முடியல. என்னடா இது 8 ட்ரைபுலேஷனுக்கு மேலே இருப்பா போல தெரியுதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இந்த பசங்க என்ன பண்ணுது? அவங்க அம்மா போய் மீட் பண்ணுதுங்க. அவங்க அம்மாவுக்கு பசங்களை பார்த்தோன்னா கையும் ஓடலை காலம் ஓடலை. ஏன்னா இந்த பசங்க வீட்டை விட்டு கிளம்பி போய் பல மாதம் ஆச்சுல்ல, எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியாமல் இருந்தா. ஸோ இப்போ பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம். இப்போ இந்த பசங்க சொல்கிறாங்க, நாங்கள் யாரை கூப்பிட்டு வந்திருக்கோம் தெரியுமா, அங்கே பாரு அப்படிங்கிறாங்க. பார்த்தா லின்ஃபங் நிற்கிறான். இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க, திருன்னு முழிச்சுட்டு நிற்கிறா. அந்த பசங்க தான் கையை பிடிச்சி இழுத்துட்டு வருதுங்க. இப்போ இதெல்லாம் பார்த்த உடனே இவங்க பார்க்குறாங்க, என்னடா ஒருவேளை அவன் தான் தியன்ஸு அப்பாவா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எது தியன்ஸு அப்பாவா? அப்போ தியன்ஸோட அப்பா வந்து ஒரு டிவைன் எம்பரரான்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்கப்பா. இப்போது இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போகுது. நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டல அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல. அதை அவன் கேட்குறான், நீ அவசர அவசரமாக கிளம்பி போகும்போதே நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்த, ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான், அப்படிலாம் இல்லை, ஆக்சுவலாக வந்து நான் உன்னை எந்த வகையிலும் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கிளம்பி போனேன் அப்படிங்கிறான். இப்போ அந்த பையன் என்ன சொல்கிறான், அம்மா நாங்கள் வந்து ஆன்ட்டியை மீட் பண்ணோம், ஆனால் யூனிவர்ஸ்வில் வந்து அவங்களை கொண்டு போயிடுச்சு அப்படிங்கிறான். அவள் பார்க்குறா, ஓ இதுதான் விஷயமா, அப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சண்டை நடந்துச்சு, அது உங்கள் ஆன்ட்டியோட வேலை தானா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு கேட்கும்போது லின்ஃபங் என்ன சொல்கிறான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு அவங்க வந்து சேஃபாக தான் இருக்காங்க, கண்டிப்பாக ஒரு நாள் நான் வந்து ரெஸ்க்யூ பண்ணி கொண்டு வருவேன் அப்படிங்கிறான். இப்போதைக்கு மேலே இருக்காங்கல்ல, அவங்கள போய் டீல் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வரான். நம்ம சீனியரு இவனை இன்னும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடிச்சு முடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தா இன்னும் சண்டை போய்கிட்டு இருக்குங்க. இப்போ இந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வரான். இவன் யாரா புதுசாக வருது அப்படின்னு பார்த்தா, இந்த ஒரு கிளான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல, அந்த கிளானோட எம்பரரான். இவன் வந்து ஹாஃப் ஸ்டெப் கிரேட் எம்பரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எம்பரருக்கும் மேலே. சார் வந்த உடனே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அவன் என்ன பண்ணுறான், ஏகப்பட்ட க்ளோன்ஸ் மாதிரி சென்ட் பண்ணுறான். ஆனால் நம்ம சீனியர் என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட காட்ஸ் பரியல் கிரவுண்ட் இருக்குல்ல, அந்த பவரை யூஸ் பண்ணி அந்த ஃபீனிக்ஸ் ஃபயரை வச்சு அடிக்கிறாங்க. இந்த ஃபீனிக்ஸ் ஃபயர் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்க ஈவலுக்குலாம் எதிரானது. ஸோ அது என்ன பண்ணுது, க்ளோன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுச்சுங்க. ஆனாலுமே அடுத்து அந்தால என்ன பண்ணுறான், ஒரு பெரிய கை மாதிரி வர வச்சு அட்டாக் பண்ணுறான். இவங்களுமே ஒரு ஸ்வாட் வச்சு அடிக்கிறாங்க. மறுபடியும் 2 அட்டாக்கும் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், ஏயா உனக்கு எவ்வளோ தைரியம், நீ வெறும் ஹாஃப் ஸ்டெப் கிரேட் எம்பரர் லெவலில் இருந்துக்கிட்டு என் ஒய்ஃப் மேலேயே கையை வைப்பியா அப்படிங்கிறான். அந்த ஆள் சிரிச்சுட்டு என்ன சொல்கிறான், எப்பா எம்பரர் பையனா சும்மாவா, வெறும் லெவல் 6ல் இருந்துக்கிட்டு ஒரு ஹாஃப் ஸ்டெப் எம்பரரே நீ வந்து எதிர்த்து பேசுறிய, சூப்பர்ப்பா அப்படிங்கிறான். இப்போ அந்த பொண்ணு பார்க்குறான், ஆமாம் நீ பெரிய ஹாஃப் ஸ்டெப் எம்பரரு, என் அப்பா நினச்சா கையை அசைச்சே உன்னை முடிச்சு விட்ருவாரு தெரியுமா அப்படின்னு நக்கலாக பேசுகிறான். அவன் என்ன சொல்கிறான், கரெக்டு தான், எம்பரர் பையனா சும்மாவா பெரிய லெவலில் இறங்கி சண்டை போட முடியும், ஆனால் நான் வந்து ப்ரிப்ரேஷன்லாம் வந்திருப்பேன் நினைக்கிறியான்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேஷனை போடுறான். இந்த ஃபார்மேஷன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிரேட் எம்பரர் லெவல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங் தான். ஸோ இதுக்குள்ளே இருந்து ஏகப்பட்ட பப்பட்ஸ் வருதுங்க. ஒவ்வொரு பப்பட்டுமே கிரேட் எம்பரர் லெவலில் இருக்குது. அதான் நம்ம சீனியர் சொல்கிறாங்க, ஜாக்கிரதையாரு, பப்பட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த ஸ்வாட் மேப் இருக்குல்ல, அதை வெளியில் எடுக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு டைம் ஸ்வாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுது, அங்கே இருக்க க்ளோன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுச்சு. அந்த ஆள் பார்க்குறான், எப்பா சூப்பரான வெப்பன் தான் வச்சிருக்கேன், ஆனால் என்கிட்டயும் ட்ரம்ப் கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்னஸ் எடுக்கிறான். அந்த ஃபர்னஸ் என்ன பண்ணுது, ஃப்ரீஸ் ஆனவங்க எல்லாருமே ரிலீஸ் பண்ணி விட்டுருமா. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஸ்வாட் மேப்பில் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அமிச்சிட்டு அவங்ககிட்ட அந்த ஃபேன் இருக்கும்ல, அதை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. ஆனாலுமே அந்தாலும் என்ன சொல்கிறான், தம்பி என்கிட்ட இருக்க கால்ரன் வந்து கிரேட் எம்பரர் லெவல் கால்ரன், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறான். இப்போ நம்ம ஹீரோவுமே அந்த ஒரு ஸ்வாட் மேப்புக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இவன் என்ன பண்ணுறான், அந்த கால்ரனை யூஸ் பண்ணி ஸ்வாட் மேப்பை கம்ப்ளீட்டாக பிடிச்சிட்டாங்க. இப்போ சாருக்கு என்னென்னா, எம்பரர் பையனையே பிடிச்சிட்டு தான் நினப்பு. ஆனால் அங்கே ஒரு குரல் கேட்குது, இவ்வளோ தான் உன்னால் முடியும் அப்படின்னா சண்டையை முடிக்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு குரல். யாரா அது பேசுறது, லின்ஃபங்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இப்போ தான் பார்த்தீங்கன்னா லின்ஃபங்கும் அந்த 2 பசங்களும் வெளில வராங்க. அவன் கையில் ஜே டிஸ்க் இருக்குது. அந்த ஜே டிஸ்க் என்ன பண்ணியிருக்கு, ஒரிஜினல் எது க்ளோன் எதுன்னு தெரியாத அளவுக்கு மறைச்சிடுச்சு. அதனால தான் இவனால் வந்து கண்டுபிடிக்க முடியல. அந்த பொண்ணு கூட பயங்கரமாக கிண்டல் பண்ணுறா, ஏன்டா க்ளோனை பிடிச்சி வச்சுட்டு ஜெயிச்சுட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கர கிண்டலாக பேசுகிறா. அவன் பார்க்குறான், என்னது க்ளோனா, அப்போ நான் க்ளோனையா பிடிச்சி வச்சிருக்கேன் அப்படிங்கிறான். அடா ஆமாண்டா விளக்கண்ண அப்படின்னு. பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னால் க்ளோனை பிடிக்க முடியும் அப்படின்னா உன்னோட ஒரிஜினல் பாடியை கண்டிப்பாக நான் பிடிப்பேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சார் அதே கால்ரனை யூஸ் பண்ணுவாரா. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், இங்கே பாரு, அது வந்து இம்பீரியல் வெப்பன் தான், ஸ்ட்ராங் தான், ஒத்துக்கிறேன், ஆனால் நான் வந்து எம்பரரோட பையன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ட்ரூ ஸ்பிரிட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபீனிக்ஸு அது வெளியில் வந்து அடிக்குது பாருங்க, கால்ரன் எங்கேயோ போய் விழுந்துருச்சு. இந்த ஆள் பார்க்குறான், என்னடா ட்ரூ ஸ்பிரிட் எப்படா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இப்போது அந்த ஃபீனிக்ஸ் அப்படியே சுற்றி அவங்க அப்பாவுடைய உருவத்துக்கு மாறிடுச்சு. அந்த மனுஷன் பார்க்குறாரு, ஏண்டா வெறும் ஹாஃப் ஸ்டெப் கிரேட் எம்பரர், நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பையன் மேலேயே கையை வைப்பேன்னு சொல்லிட்டு மனுஷன் கத்தியை வச்சு அடிக்கிறாருங்க. அவனும் கால்ரன் வச்சு தடுக்கிறான். இப்போ என்ன நடக்குது, அந்த கால்ரனுக்கு அடிபடுது இல்லை,
உள்ளே இருந்த ஸ்வாட் மேப்பு வெளில வந்துருச்சு. அந்த ஆளுக்கு ஒன்றுமே புரியலங்க. என்னடா பிளட் லைன் ஸ்பிரிட் எப்படா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், ஓடுங்கடா ஓடுங்கடா சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுறான். இந்த மனுஷன் பார்க்குறாரு, அது எப்படிப்பா என் எதிர்க்க வந்துட்டு தப்பிச்சு போகலான்னு நினைக்கிறியே, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டைம் அண்ட் ஸ்பேஸை ரிவர்ஸ் பண்ணுறான் மனுஷன். அவன் கத்துறான், ஆன்சிஸ்டர் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படிங்கிறான். யாரும் வரல. இவர் என்ன சொல்கிறாரு, நீ ஏலியன் ரேஸ் கூட சேர்ந்ததே மிகப்பெரிய தப்பு, உனக்கெல்லாம் மரணம் தாண்டா தண்டனைன்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டாரு அவனை. இப்போ அந்த லாஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குல்ல, டிராகன் கத்துது, டே லின்ஃபங் விட்டுறாத, எல்லா லாஸையும் அப்சர்வ் பண்ணு அப்படின்னு. இவனுமே போய் அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்தில் நம்ம சீனியர் அவங்களுமே லாஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மனுஷன் என்ன பண்ணுறாரு தெரியுமா, இது எல்லாத்துக்கும் காரணமாக ஒருத்தன் இருக்கான்ல அந்த ஏலியன் ரேஸு, அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கிறாரு. அதான் பார்க்குறாரு, ஏண்டா நீ ஏலியன் ரேஸு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட டிசைன் மேலேயே கையை வைப்ப, உனக்குலாம் சாவுதாண்டா அப்படிங்கிறாருங்க. இப்போ அவன் கத்துறான், ஆன்செஸ்டர் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துறான். அவனை காப்பாற்றுறதுக்கு ஒரு லேடி ஒருத்தி வரா. அவன் என்ன சொல்கிறா, நீ வெறும் பிளட் லைன் ஸ்பிரிட்டு ஏன் டிசைன் மேலே கையை வைக்கிறியான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறான். இப்போ இவங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்ன தெரியுமா, அந்த யூனிவர்ஸ் வில் அந்த இடத்துக்கு வந்து இந்த பொண்ணை மட்டும் அடிச்சுட்டு போயிடுச்சு. அந்த கேப்பில் இந்த மனுஷனும் இவனை முடிச்சு விட்டாரு. இப்போ அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் கேள்வி என்னென்னா, ஒரு பிளட் லைன் ஸ்பிரிட்டால் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க முடியும்? இன்னொன்று, அந்த யூனிவர்ஸில் எதுக்கு அவளை மட்டும் அடிச்சது, இவனையே எதுவுமே பண்ணலை, இதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த லேடியுமே அதே தான் யோசிக்கிறா. என்னடா அந்த யூனிவர்ஸ் எதுக்கு என்ன மட்டும் அடிச்சது, அந்த எம்பரரோட ஸ்பிரிட்டை எதுவுமே பண்ணலையே, ஒருவேளை இது எல்லாமே அவன் செட் பண்ண ட்ராப்பாக இருக்குமோ? நடக்கட்டும் பார்த்துக்கலாம். எப்படியோ ஏகப்பட்ட ரேஸ் வந்து இந்த யூனிவர்ஸ் ஓவர்டேக் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் யூனிவர்ஸ் வில் வந்து பிஸியாக இருக்கும், அப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா. இப்போ இந்த ஸ்பிரிட்டுமே என்ன பண்ணுது, அவன் உடம்புக்குள்ளே போயிடுச்சுங்க. ஸோ சண்டைலாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அட்டாக் பண்ண வந்தவன் இன்னும் அங்கே தானே இருக்கான். அவனுங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, குழம்பு போயிருக்கானுங்க. ஒரு ஸ்பிரிட் எப்படா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிறானுங்க. இருந்தாலும் ஒருத்தன் போய் கேட்குறான், ஏங்க பேசாமல் சரண்டர் ஆயிடலாமா அப்படின்னு கேட்குறான். அவன் சரண்டரா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்குறான் பாருங்க. அந்த மொமெண்ட்டை நம்ம ஹீரோ வந்து எல்லாரையும் முடிச்சு விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன சொல்கிறான், இந்த மொமெண்ட்ல இருந்து இந்த ஒரு யூனிவர்ஸில் அந்த கிளானே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கேற்ற மாதிரி ஆகுதுங்க. இந்த மொமெண்ட்லேருந்து அந்த கிளானுக்கும் இந்த யூனிவர்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. இனிமேலேருந்து இந்த இடத்த மூன் காடஸ் கிளான் தான் ஆட்சி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கேட்குற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு. ஸோ இதுக்கு மேலே எவனுமே ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம பிரின்சஸ்க்கெலாம் பயங்கரமான ஆச்சரியம். என்னடா சொல்கிற, இந்த ஸ்டார் ஃபீல்டே எனக்கா கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.